இப்போ யாழ்ப்பாணத்தில் நாங்கள் படிக்கல கிளிநொச்சி முல்லைத்தீவு என்றதை இராணுவம் எப்போ பார்த்தாலும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் போராளிகளுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால். அப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆட்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தாலும் இப்போ கிளிநொச்சி முல்லைத்தீவுக்குரிய ஐடென்டி கார்டை வச்சுருந்தோம்னா அது எங்களுக்கு ஒரு டேஞ்சர். ஈவன் நான் டாக்டராக வேலை செய்யக்குள்ள கூட நான் கொழும்புக்கெல்லாம் முல்லைத்தீவிலிருந்து கொழும்புக்கு மீட்டிங் போனாலும் இப்போ பவனியா கண்டி கொழும்பு அங்காலிருந்து போகிற டாக்டர்ஸை விட எனக்கு ஒரு ஆபத்து இருக்கும். நான் முல்லைத்தீவுன்னு சொன்னால் என்னை கொஞ்சம் கூட செக் பண்ணுவாங்க, வாகனமெல்லாம் கூட செக் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, ஒரு சந்தேகத்துக்கு இடமான மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த அச்சுறுத்தல் எல்லா காலத்துலேயும் இருந்தது. அந்த ஏண்டா முல்லைத்தீவுன்ற ஒரு எங்கேருந்து இப்போ கூட இருக்குதானே, இப்போ இல்லையா? இப்போ சொல்கிறாங்க இல்லையா, எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சமாதானமாக இருக்கு. இப்போ கூட எங்களுடைய மண்ணில் உங்களை அதாவது கைது செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய இராணுவ கட்டமைப்போ அல்லது போலீஸ் துறையோ எமது சமூகத்தை சேர்ந்த எமது ஈழத்தமிழர்களை கைது செய்வதற்கோ அல்லது அவர்களை கொண்டு சிறையில் போடுவதற்கோ அவங்களை இன்றைக்கும் பயங்கரவாத தடை சட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டு தானே இருக்கிறது. அப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டம் யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்கிறது? இந்த கேள்வியை எங்கள் மண்ணில் வாழக்கூடிய இளம் தலைமுறை உணர்ந்து கொள்வோம்.